இந்த சேனலை பற்றி நான் சொல்கிறதுன்னு யோசிச்சேங்க. அதான் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் சாங்கை போட்டேன், இப்போ என் வாய்ஸை போடுறேன். ஓகேங்க. இந்த வீடியோ என் புருஷனுக்காக தாங்க. அதையே நீ உன் புருஷனுக்கே அனுப்பியிருக்கலாம்னு சில பேர் கேட்பீங்க, தெரியுது. அப்புறம் யூடியூப்னு ஒன்று ஆரம்பிச்சிட்டோம், அப்படியே வீடியோவை போட்டுருவோமே, அதாங்க. அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்தாங்க ஒரு 10 நாள். போயிட்டு வந்த பார்த்தா கிடக்குதுங்க பாத்திரம் சிங்கில். உங்கள் வீட்டு பாத்திரம் எங்கள் வீட்டு பாத்திரம் இல்லைங்க, 2 வீட்டு பாத்திரம் அளவுக்கு. கழுவி முடிக்கிறதுக்குள்ள ஒரு நாள் ஆயிடுச்சுங்க. அதை என் புருஷன்கிட்ட சொன்னா, அது ஒரு பெரிய வேலை இல்லடி, ஒரு 10 நிமிஷம் தான் அப்படின்னு அசால்ட்டாக சொல்லிட்டாங்க. அதான் சொன்னேன், 10 நிமிஷம் இல்லடா வெண்ண புருஷா, 2 மணி நேரம் ஆயிடுச்சுடான்ட்டுன்னு. சரி ஒரு வீடியோவை எடுத்து போட்டாவது பயப்புள்ள பார்க்கணும் தாங்க எடிட் பண்ணேன். கிடக்குதுங்க பாத்திரம் மட்டுமா, அந்த ஸ்டவ் இருந்த நிலைமை நீங்கள் பார்க்கணுமே. ஐயோ, அதை கழுவி முடிக்கிறதுக்குள்ள என் ஆயிலில் பாதி குறைஞ்ச மாதிரி ஆயிடுச்சுங்க. பால் ஊற்றி கரிஞ்சி தீஞ்சி நாரி சாப்பா ஒரு வழியாக கழுவி முடிச்சிட்டேங்க. வேசுங்க, இதுதான் என்னுடைய புது சேனல். கொஞ்சம் லைக் பண்ணிடுங்க, கொஞ்சம் சப்போர்ட்டும் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. போனா போட்டு பொழைச்சிட்டு போகிறவங்க புண்ணியத்தில் முத ஆரம்பிச்சிருக்கேன். ஒரு பிள்ளையார் சூரிய போட்டு விடுங்க. என்ன சரிதானே? உங்களுக்கு எதாவது ஐடியா இருந்துச்சு, இல்லை ஏதாவது நான் மாற்றணும், இப்படி பண்ணணும்னா அப்படியே அந்த கமெண்ட்லேயும் போட்டு விட்ருங்க. மறந்துடாதீங்க. கோவை மருமகள்ங்க. நன்றிங்க.